Hello friends, now we are going to explain about types of audit. At first, we are going to see about the audit meaning. The word audit is very generic word. It is essentially means examine, so might thereby. It relates to accounting and finance world. Then we are going to see about its definition. Audit is systematic, independent examination of financial records, irrespective of legal form, whether profit oriented, with objective to give opinion whether financial statements true and fair. It was given by ICAI. The full form of ICAI was Institute of Chartered Accountant of India. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், செகண்ட் டைப் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ், தேர்டு வந்து டைமிங்ஸ், ஃபோர்த் வந்து ஸ்கோப்பு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ஆடிட்டில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், செகண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், தேர்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்பிஓஸ். அது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் 2வது டைப் இருக்குது. அதில் கவர்மெண்ட் ஆடிட்டு. அடுத்து 3வது வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு. அடுத்து செகண்ட் டைப் வந்து ஸ்பெசிஃபிக் ஆடிட். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆடிட். அதில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட், செகண்ட் காஸ்ட் ஆஃப் ஆடிட், மேனேஜ்மெண்ட் ஆடிட், டேக்ஸ் ஆடிட், செக்ரட்டரியல் ஆடிட், சோஷியல் ஆடிட், என்விரான்மெண்டல் ஆடிட், பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், எஃபிஷியன்சி ஆடிட். அதாவது டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் 3வது டைப்பு டைமிங்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ஆடிட், செகண்ட் இன்டரிம் ஆடிட், தேர்ட் ஆனுவல் ஆடிட், ஃபோர்த் பேலன்ஸ் ஷீட் ஆடிட். அடுத்து ஃபோர்த் டைப் வந்து ஸ்கோப்பில் வந்து மொத்தம் மூணு சப்டிவிஷன் இருக்குது. கம்ப்ளீட் ஆடிட், பார்ஷியல் ஆடிட், டீட்டெயில்டு ஆடிட். டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதில் ப்ரைவேட் ஆடிட்டில் மொத்தம் 3 இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆடிட், செகண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், தேர்டு வந்து இண்டிவிஜுவல் அண்ட் என்பிஓஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆடிட். Sole proprietor decides upon auditing the accounts and decides upon the scope of audit and appointment of auditor. There is no legal compulsion for audit of accounts of a sole proprietor, but usually business concern get auditor, especially when the volume of transaction is large. இப்போது தமிழில் பார்க்க போகிறோம். ஒரு உரிமையாளர் கணக்குகளை தணிக்கை செய்வதை தீர்மானிப்பார் மற்றும் தணிக்கையாளர் நியமனம் ஆகியவற்றை தீர்மானிக்கிறார். ஒரு தனி உரிமையாளரின் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான நிபந்தனையும் இல்லை. ஆனால் வழக்கமாக வணிக அக்கறைகள் தணிக்கை செய்யப்படுகின்றன. குறிப்பாக பரிவர்த்தனையின் அளவு பெரிதாக இருக்கும்போது ஆடிட்டர்கிட்ட போய் அவர் வந்து கணக்காட்ட தேவையில்லை. 2வது பார்க்க போகிறது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் மேண்டேட்டரி இஃப் தி டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் exceeds rupees 1 crore in case of business and rupees 25 lakhs. In case of profession, it is highly recommended that every partnership firm should go for audit of its accounts. வணிக விஷயத்தில் விற்று முதல் மொத்த ரசீது 1 கோடி ரூபாயின் தொழில் விஷயத்தில் ரூபாய் 25 லட்சத்தையும் தாண்டினால் கூட்டு நிறுவனம் கட்டாயமாகும். ஒவ்வொரு கூட்டு நிறுவனமும் தனது கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் என்பது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. பிரைவேட் ஆடிட்டில் 3வது சப்ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் அண்ட் என்பிஓஸ். An independent auditor is a certified public accountant (CPA) or chartered accountant (CA) who examines the financial records of business transaction of a company with which he is not affiliated. ஒரு சுயநிதி தணிக்கையாளர் ஒரு சான்றளிக்கப்பட்ட பொது கணக்காளர் அல்லது பட்டய கணக்காளர். அவர் இணைக்கப்படாத ஒரு நிறுவனத்தின் நிதி பதிவுகள் மற்றும் வணிக பரிவர்த்தனை ஆராய்வார். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம 2வது ஹெட்டிங் பார்க்க போகிறோம். 2வது ஹெட்டிங் வந்து கவர்மெண்ட் ஆடிட். The government audit is the means through which public management is verified and controlled. Their activity and economy are analyzed, which work around efficiency and transparency, always acting in accordance with the relevant legal provisions applicable to the specific case. யூனியன் அரசு மற்றும் மாநில அரசின் வரவு மற்றும் வளவு தணிக்கை செய்வதே அரசு தணிக்கையாகும். இவ்வரசு தணிக்கையானது செலவு கட்டுப்பாட்டாளர் மற்றும் இந்தியாவின் தணிக்கையாளர் ஜெனரல் போன்ற இவர்கள் இருவரின் தலையாய கடமை மேற்கொள்ளப்பட வேண்டியதாகும். அடுத்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் 3வது ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட். A statutory audit is a legally required review of the accuracy of a company's government financial statement and records. An audit is an examination of records held by an organization, business, government entity or an individual, which involves analysis of the ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆர் அதர் ஏரியாஸ். ஒரு சட்ட ரீதியான தணிக்கை என்பது ஒரு நிறுவனத்தின் அல்லது அரசாங்கத்தின் நிதி அறிக்கைகள் மற்றும் பதிவுகள் துல்லியத்தை சட்டபூர்வமாக தேவைப்படும் மதிப்பாய்வு ஆகும். தணிக்கை என்பது ஒரு அமைப்பு, வணிகம், அரசு நிறுவனம் அல்லது தனிநபர் வைத்திருக்கும் பதிவுகளை ஆராய்வது. இதில் நிதி பதிவுகள் அல்லது பிற பகுதிகளின் பகுப்பாய்வு அடங்கும்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் செகண்ட் டைப், அதாவது ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ். ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் இதனுடைய தமிழாக்கம் தான் உள்துறை தணிக்கை. இந்த உள்துறை தணிக்கை ஒரு வகை வணிக செயல்பாட்டின் மதிப்பீடு மற்றும் அதனுடைய பகுப்பாய்வு தான் உள்துறை தணிக்கை. இந்த உள்துறை தணிக்கையானது அங்கு பணிபுரியும் தணிக்கை ஊழியர்களாலேயே நடத்தப்படுகிறது. இந்த உள்துறை தணிக்கையானது ஒரு ஒட்டுமொத்த ஒரு வணிக அமைப்பின் கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இதுவே உள்துறை தணிக்கை என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் ஆடிட் என்பதாகும். இப்போ அதிலே ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட் இதனுடைய தமிழாக்கம் செலவு தணிக்கை ஆகும். இந்திய அரசாங்கத்தால் ஒரு அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பை அறிமுகப்படுத்திய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு தேர்வு, செலவு கணக்கு பதிவியல் மற்றும் கணக்கு பதிவு மற்றும் உதவியாளர் தகவல் போன்ற விவரங்கள் அனைத்தும் குறிப்பிடத்தக்க ஒரு தொழில்துறை நிறுவனங்களால் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது காஸ்ட் ஆடிட் என்னும் செலவு தணிக்கை ஆகும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் மேலாண்மை தணிக்கை ஆகும். மேலாண்மை தணிக்கை என்பது ஒரு வணிக அமைப்போட கட்டமைக்கப்பட்ட மதிப்பீடு மற்றும் அந்த அமைப்பின் ஆணைப்படி செயல்முறை திறமையாகவும் மற்றும் பயனுள்ளதாகவும் நடத்தப்படுவதை மதிப்பிடுவதே மேனேஜ்மெண்ட் ஆடிட் என்று சொல்லக்கூடிய மேலாண்மை தணிக்கை ஆகும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட். டேக்ஸ் ஆடிட் இதனுடைய தமிழாக்கம் வரி தணிக்கை. இவ்வரி தணிக்கையானது வருமான வரி அதிகாரிகளுக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இவ்வரி தணிக்கையின் பயனானது என்னவென்றால் சரியான மற்றும் சம்பந்தப்பட்ட வருமான வரியை மதிப்பீடு செய்வதே ஆகும். இதுவே டேக்ஸ் ஆடிட் என்று சொல்லக்கூடிய வரி தணிக்கை என்பதாகும். அடுத்தது செக்ரட்டேரியல் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் தலைமை தணிக்கை ஆகும். தலைமை தணிக்கையின் செயல்முறை என்னவென்று பார்த்தோமேயானால் எந்த அளவிற்கு சட்டம், சட்ட விதிமுறை, ஒழுங்குமுறை, கணக்கு வழக்குகள் மற்றும் பதிவுகள் போன்றவற்றின் இணக்கத்தை சரிபார்த்தலே தலைமை தணிக்கை ஆகும். அது மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட சுயாதீனமான நிறுவனத்தின் சட்டப்பூர்வமான செயல்முறை தேவை மற்றும் உரிய செயல்முறையை உறுதிப்படுத்திக் கொள்வது செக்ரட்டேரியல் ஆடிட் எனும் தலைமை தணிக்கை ஆகும். அடுத்து எஃபிஷியன்சி ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் செயல்திறன் தணிக்கை ஆகும். செயல்திறன் தணிக்கை என்பது தணிக்கையின் மற்றொரு வகையாகும். இச்செயல்திறன் தணிக்கையானது எதனை வெளிக்கொணர்வோ அல்லது எதனை கண்டறிய பயன்படுகிறது என்பதனை பார்த்தோமேயானால் தனிநபரின் செயல்திறன், ஒரு அமைப்பின் செயல்திறன் மற்றும் செயல்முறை உள்ளீடு போன்ற அனைத்தையும் கண்டறிய உதவுவது எஃபிஷியன்சி ஆடிட் என்று அழைக்கப்படும் செயல்திறன் தணிக்கை ஆகும். அடுத்தது கவர்மெண்ட் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் அரசு தணிக்கை ஆகும். யூனியன் அரசு மற்றும் மாநில அரசின் வரவு மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது அரசு தணிக்கை ஆகும். இவ்வரசு தணிக்கையானது செலவு கட்டுப்பாட்டாளர் மற்றும் இந்தியாவின் தணிக்கையாளர் ஜெனரல் போன்ற இவர்கள் இருவரின் தலையாய கடமையாய் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக அமைகிறது. இதுவே கவர்மெண்ட் ஆடிட் என்று சொல்லக்கூடிய அரசு தணிக்கை என்பதாகும். அடுத்தது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் ஒரே உரிமையாளர் தணிக்கை ஆகும். கூட்டு நிறுவன உரிமையாளர்கள் போலவே ஒரே நிறுவன உரிமையாளருடைய நிதி அறிக்கையானது சட்டப்பூர்வமாக எந்தவித சுயாதீனமான தணிக்கையாளரிடம் தணிக்கை செய்யப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதனை உணர்த்துவதே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆடிட் என்று சொல்லக்கூடிய ஒரே உரிமையாளர் தணிக்கை என்பதாகும். அடுத்து பார்க்க போகிறது பேங்க் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் வங்கி தணிக்கை ஆகும். வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 கீழ் இச்சட்டமானது கணக்கு பதிவியல், கணக்குகளின் பராமரிப்பு மற்றும் கணக்குகளின் தணிக்கை போன்ற பராமரிப்பு மற்றும் தணிக்கையின் செயல்பாட்டின் முக்கியத்துவத்தை உள்ளடக்கியதாகும். இதனையே பேங்க் ஆடிட் என்னும் வங்கி தணிக்கை என்று கூறுவர். இப்போ அடுத்தது கடைசியாக பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவில் என்னன்னு பார்த்தா ஃபங்க்ஷனல் ஆடிட். இதனுடைய தமிழாக்கம் செயல்பாட்டு தணிக்கை ஆகும். செயல்பாட்டு தணிக்கை முழுமையாக எந்த செயல்முறையை பகுப்பாய்வு செய்கிறது என்பதனை பார்த்தோமே ஆனால் ஒரு அமைப்பின் உள்ளீடு மற்றும் வெளியீடு செயல்முறையை எடுத்துரைப்பது ஃபங்க்ஷனல் ஆடிட் என்னும் செயல்பாட்டு தணிக்கை என்பதாகும். டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் தேர்ட் டைப் டைமிங். அதில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் ஆடிட், இன்டரிம் ஆடிட், ஆனுவல் ஆடிட், பேலன்ஸ் ஷீட் ஆடிட். டைமிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக் கண்டினியூஸ் ஆடிட். கண்டினியூஸ் ஆடிட்னா தமிழில் தொடர்ச்சியான தணிக்கை. தொடர்ச்சியான தணிக்கை என்பது தணிக்கையாளர் அல்லது அவரது பணியாளர்கள் முழு காலத்திலும் கணக்குகளை சரிபார்ப்பதில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பார். தணிக்கையாளர் அல்லது அவரது பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் வழக்கமான அல்லது ஒழுங்கற்ற இடைவெளியில் கலந்து கொள்கின்றனர். டைமிங்ஸில் செகண்ட் டாபிக் இன்டரிம் ஆடிட். இதை தமிழில் இடைக்கால தணிக்கை என்று சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட நோக்கத்துடன் 2 வருடாந்திர தணிக்கைகளுக்கு இடையில் நடத்தப்படும் தணிக்கை இடைக்கால தணிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்து ஆனுவல் ஆடிட். ஆனுவல் ஆடிட்னா தமிழில் வருடாந்திர தணிக்கை. வருடாந்திர தணிக்கை என்பது ஒரு நிறுவனத்தின் நிதி அமைப்புகள் சரிபார்ப்பு செயல்முறை ஆகும். எண்கள் மற்றும் செயல்முறைகளின் துல்லியத்தை தணிக்கையாளர் கவனிப்பார். மேலும் அந்த நிறுவனத்தின் பாதுகாக்க உதவ உள்கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமா என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பார். டைமிங்கில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட் ஆடிட். பேலன்ஸ் ஷீட் ஆடிட்னா இருப்புநிலை தணிக்கை. இருப்புநிலை தணிக்கை என்பது சொத்துக்கள், பொறுப்புகள், இருப்புகள் மற்றும் விதிகள், வருடத்தில் செய்யப்பட்ட லாபம் மற்றும் இழப்பு போன்றவற்றின் மதிப்புகளை சரிபார்ப்பதை குறிக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் லாஸ்ட்டு டைப்பு ஸ்கோப்பில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆடிட். கம்ப்ளீட் ஆடிட்டில் பற்றி பார்ப்போம். கம்ப்ளீட் ஆடிட்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் இரண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் கம்ப்ளீட் ஆடிட். அதாவது கம்ப்ளீட் ஆடிட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட ஆவணங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் கம்ப்ளீட் ஆடிட். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்ஷியல் ஆடிட். அதாவது இதை தமிழில் பகுதி தணிக்கைன்னு சொல்லுவாங்க. பகுதி தணிக்கை அதாவது ஆடிட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கருத்தில் கொண்டு நடத்தப்படும் ஆடிட் வந்து பார்ஷியல் ஆடிட் சொல்லுவாங்க. அதாவது பகுதி தணிக்கை. பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த அக்கௌண்ட்டு தான் பகுதி தணிக்கைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டில் லாஸ்ட் ஹெட்டிங் ஸ்கோப்பில் டீட்டெயில் ஆடிட். டீட்டெயில் ஆடிட்னா விரிவான தணிக்கைன்னு சொல்லுவாங்க. டீட்டெயில் ஆடிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வணிகத்தோட பரிவர்த்தனைகளை பெரும்பாலும் வந்து ஆராய வந்து டீட்டெயில் ஆடிட் வந்து யூஸ் ஆகுது. திஸ் டைப் ஆஃப் ஆடிட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை குறைக்கவும், அது மட்டும் இல்லாமல் செயல்முறை மேம்பாட்டுகளை வாய்ப்புகளை கண்டறியவும் இந்த ஆடிட் வந்து யூஸ் ஆகுது. இன் திஸ் சிச்சுவேஷன் டீட்டெயில் ஆடிட் வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்டர்னல் ஆடிட்டரை வச்சு தான் டீட்டெயில் ஆடிட் வந்து பண்ணுவாங்க. That's all. Thank you.